என்ன பத்மா இந்த கோலத்துல வந்து நிக்கிற? என்னடி இது? கழுத்துல கையில ஒரு நகநட்டு கூட இல்லாம இப்படி மஞ்ச கைத்தோட வந்து நிக்கிற, என்னாச்சு? என்னம்மா, நோக்கும் மாமியாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? கௌசிக்கு இது 7வது மாசம். வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தணும். நீ அப்பாவும் சேர்ந்து கூட இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதானே பார்த்தேன். சோழியன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு நினைச்சேன். அம்மாவோட தயவே வேண்டான்னு பின்னாடியே போனீங்க. இப்ப எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன்ல 4 பேர் வந்து அம்மா எங்கன்னு கேட்டா மூஞ்சியை தூக்கி எங்க வச்சுக்கிறதுன்னு பாக்குறீங்க. அதுக்காக தானே அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அன்னைக்கு பத்மா நகையை வித்துட்டு வரும்போது கூட பிடி கொடுக்காம தான் பேசினா. ஒருவேளை அவங்க எதையாவது பிடிச்சு கரை சேர்ந்துருவாங்களோ தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மொத்தமும் கடலுக்குள்ள முழுகி போச்சு. ஊரை சுத்தி கடந்தா முடிச்சேன். நிலைமை இன்னும் கீழே இறங்கி போச்சு. அப்பா, ஏன் கல்யாணம் தான் ஒரு வழியா முடிவாயிடுதுல்ல, அப்புறம் ஏன்பா சோகமா இருக்கே? நான் உன்னை பத்தி வருத்தப்படலாமா? பெருமான் நோக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டார். ஆனா நம்ம கோயிலான நேத்து பூரா அலறிண்டே இருந்ததம்மா. அது அவசக்கணம் மாதிரி என் காதுல ஒடிச்சுட்டே இருக்குமா. அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? அம்மா, இந்த அவசகுணத்தால நம்ம பத்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. ஏன்பா இப்படி உச்சந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறேன்? கோவில் யானை அலறதுக்கும் நம்ம பத்மாக்கும் என்னப்பா சம்பந்தம் இருக்கு? இருக்குமா, இருக்கு. நம்ம பத்மா எப்ப கோயிலுக்கு வந்தாலும் யானைக்கு பழம் தேங்காய் எல்லாம் கொடுப்பா. அதுவும் தன்னுடைய தும்பிக்கையால ஆசீர்வாதம் பண்ணும். மிருகத்தோட பாசம் நம்ம மனுஷாரோட பாசத்தை விட ரொம்ப உயர்ந்ததுமா. அதுதான் என் மனசை உறுத்திண்டே இருக்கு. அப்பா, என்ன பத்மா இந்த கோலத்துல வந்து நிக்கிற? என்னடி இது? கழுத்துல கையில ஒரு நகநட்டு கூட இல்லாம இப்படி மஞ்ச கைத்தோட வந்து நிக்கிற, என்னாச்சு? என்னம்மா, நோக்கும் மாமியாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அவ என்ன சொந்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறா. ஆனா மாமாவுக்கு தான் திடீர்னு உடம்புக்கு முடியாம போயிடுது. என்னம்மா ஆச்சு? குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டே இருக்கு. நிலம், நகை, ஏன் என் தாலி சரட கூட விக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஐயோ, இந்த அதிர்ச்சி எல்லாம் அவரால் தாங்கிக்க முடியல. நெஞ்சு வலிக்குதுன்னாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்ன ஆச்சுமா? ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தோம். உடனே பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆபரேஷனா? இது என்ன சோதனைமா? இதுக்கப்புறம் தான்ப்பா சோதனையா ஆரம்பமாச்சு. 2 லட்சம் ரூபாய் ஆபரேஷனுக்காக கட்ட சொல்லிட்டா. கையில பணம் இல்ல. வேற வழி இல்லாம நானும் அம்மாவும் எங்க தாலி சரட கூட கழட்டி கொடுத்துட்டோம். ரங்கநாயகி அம்மாவுக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. அப்பா, சொத்து சுகம் போனதை பத்தி கூட அவ கவலைப்படல. மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடப்படாது, அவரு நல்லபடியா பிழைச்சு வரணும்னு தான் அம்மா பகவான் கிட்ட அப்பாக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு அழுது புலமின் இருக்கா. ஆபரேஷன் எப்ப நடக்க போறது? வீட்டுல ஒரு பழைய நிலப்பத்திரம் ஒண்ணு இருக்கு. அதை அடமான வச்சு பணம் வாங்கிட்டு வரத்தான் யாத்துக்காரர் போயிருக்கார்.
பணம் கிடைக்கலன்னா அக்கா நான் சின்னவ, நான் ஒரு யோசனை சொன்னா தப்பா நினைக்க மாட்டேளே. என்ன யோசனை சொல்லுமா? ராஜரத்னம் மாமா இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டார். அவர் கௌஷி அக்காவ மருமக மாதிரி இல்ல, மக மாதிரி பாத்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல பத்மாக்கா, அவரு ரொம்ப நல்ல மனுஷன். மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுண்டு அவங்களுக்கு பண உதவி வேணும்னா கூட பண்ணுவார். பத்மா, சீதா சொல்றது ரொம்ப சரிம்மா. ராஜரத்ன சார் ரொம்ப நல்ல மனுஷமா, ஆபத்துக்கு பாவம் இல்லம்மா. நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பணம் வாங்கிட்டு வரட்டுமா? வேணாம்ப்பா. கௌசிக்கு அவர் உண்மையான மாமனாரா இருந்தா கூட நாம பணம் கேக்குறது தப்புப்பா. அவர் நல்ல மனுஷனா இருக்கலாம், கூட இருக்கிறவா கௌசிய பத்தி எப்படி வேணாலும் பேசுவாள்ல. என்ன பேசுவான்னு நினைக்கிற? பெரியவரை கைக்குள்ள போட்டுண்டு பிள்ளை இல்லாத சொத்தை தன்னோட அக்கா குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்துண்டு இருக்கானே குத்தலா பேசலாம். பாவம் கௌசி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. ஏன் காத்து பட்டு அவ வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது இல்ல? அம்மாடி, உன்ன மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி யோசனை தோணலையம்மா. அது மட்டும் இல்லப்பா, ரங்கநாயகி அம்மாவுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்கு. அவளை விட்டு பணம் போனாலும் அந்த சுய கௌரவம் அவளை விட்டு என்னைக்கு போகாதுப்பா. அது போகவும் நான் விட மாட்டேன். நான் வரேன்ப்பா. என்ன பத்மா இது? ஒரு வாய் காஃபி கூட சாப்பிடாம இப்ப போறேங்கிறியே? அம்மா ஆஸ்பத்திரியில பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கா. நேக்கு எதுக்குமா காஃபி? என்னமோ உங்க எல்லாரையும் பார்த்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும், என் மனக்குறைய கொட்டணும்னு தான் நான் இங்க வந்தேன். அப்பா இப்ப கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் வர வைஷு. சீதா வரேம்மா. அப்பா நான் வரேன். நான் தான் சொன்னேனேம்மா, ஏதோ அவசக்கட மாதிரி படுதுன்னு சொன்னேனேம்மா. பார்த்தேளா இப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தேளா? ஆமாப்பா. உனக்கு ரொம்ப இழகின மனசு. யாரை பார்த்தாலும் இறக்கப்படுவ, பரிதாபப்படுவேன்னு நான் மனசுக்குள்ள கணக்கு போட்டு வச்சிருக்கேன். இப்ப அந்த கணக்கு என்ன ஆயிடுத்து? இல்ல, இப்ப என்னமோ நேக்கு அந்த கணக்கு தப்பா போயிடுமோன்னு படுறது. ஏன் திடீர்னு அந்த ஒரு பயம்? இல்லடி, நீ நம்ம புள்ள சுரேஷ் விஷயத்திலயும் கௌசி விஷயத்திலயும் நடந்துட்டதை பார்த்தா நேக்கு மேலேயே வர வர இருக்குடி. என்ன திடீர்னு மாட்டு பொண்ணு மேலையும் புள்ள மேலையும் பாசம் பொங்கிட்டு வருதோ? இல்லடி, வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறாளே, அவளை கூட மாசமா இருக்கிறது தெரிஞ்சா எல்லாத்தையும் மறந்து வீட்டுக்கு அழைச்சுட்டு வந்துடுறா. ஆனா நீ இருக்கியே. போறோம், நிறுத்துறேளா? இனிமே அவ ரெண்டு பேரை பத்தி இந்த ஆத்துல யாராச்சும் வாயை திறந்தே. அப்பா, வாடா சுரேஷ், வா. அம்மா, என்னம்மா நான் என்ன உனக்கு அவ்வளவு விரோதி ஆயிட்டேனா? என்னை பார்த்தோன்னே முகத்தை அப்படி திருப்பி வச்சுக்கிறேன். ஆமாடா, அவ இப்பெல்லாம் அப்படிதான் இருப்பா. சாவி கொடுத்த பொம்மை மாதிரி அங்கேயும் இங்கேயும் திரும்பிட்டே இருப்பா. நீ உட்கார்ற. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. ஆமாடா, என் மாட்டு பொண்ணு கௌசி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா? நீ ஏன் நீ முறைக்கிற? நான் அப்படிதான் கேட்பேன். ஏண்டா, உன்னோட வாரிசை சுமந்துட்டு இருக்காளே கௌசி, சௌக்கியமா சேமமா இருக்காளா? சொல்லுடா. நல்லா இருக்காப்பா. அவ விஷயமா தான் பேசிட்டு போலான்னு வந்தேன். பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சுட்டு போனவளை பத்தி பேசுறதுக்கு இங்க என்ன இருக்கு? மணி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அம்மா, கௌசிக்கு இது 7வது மாசம். வளகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தணும். நீ அப்பாவும் சேர்ந்து கூட இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அதான பார்த்தேன். சோழியன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு நினைச்சேன்.
அம்மாவோட தயவே வேண்டான்னு பின்னாடியே போனீங்க. இப்ப எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷன்ல 4 பேர் வந்து அம்மா எங்கன்னு கேட்டா மூஞ்சியை தூக்கி எங்க வச்சுக்கிறதுன்னு பாக்குறீங்க. அதுக்காக தானே அம்மாவை கூப்பிட வந்திருக்கீங்க. மணி, நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மாட்டு பொண்ணு தானே? எங்க அம்மாவே கோவமா இருந்தாலும் அவங்கள சமாதானப்படுத்தி நீங்க தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நான் வருவேங்கிற நினைப்பு வேற இருக்கா உங்களுக்கு? நாங்களா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்க. மானம், மரியாதை, ரோஷம் இதெல்லாம் எங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கு. உங்களை கூட்டிட்டு போய் சவரட்சணை பண்ணிட்டு இருக்காரே அந்த ராஜரத்னம், பெரிய மனுஷன். அவர்கிட்ட பணம் கொட்டி கிடக்கல, அதை வச்சு ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்துங்க. எதுக்கு எங்களை வந்து கூப்பிடுறீங்க? பணம் மட்டும் போதாது, மனுஷாலும் தேவைன்னு இப்ப தோணுதோ? இத பாருங்க, நாங்க ஒன்னும் கதி கெட்டு போயிடல. நீங்க கூப்பிட்ட உடனே பட்டு புடவை கட்டிட்டு உங்க பின்னாடியே அப்படியே வந்துடுறதுக்கு. மணி, நீங்க வர வேண்டாம். எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு கடமை இருக்கு. மாட்டு பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணணுங்கிற கடமை. முதல் வளையல் எடுத்து எங்க அம்மா கௌசிக்கு போடணும். அதுதானே சம்பிரதாயம். ஆமா, இங்க எல்லாமே சம்பிரதாயப்படி நடந்த மாதிரி இது ஒண்டிதான் குறைச்சல். இங்க பாருடா, என்னைக்கு நீ இந்த ஆத்த விட்டு போனியோ அப்பவே அம்மா பிள்ளைங்கிற உறவெல்லாம் முறிஞ்சு போயிடுது. அப்படி நீ நினைக்கலாம், ஆனா நான் நினைக்கல. என்னைக்கும் நமக்குள்ள இருக்கிற பந்தம் பாசம் நம்மளை விட்டு போகாதுமா. நீ கண்டிப்பா வர. முதல் வளையல உன் மாட்டு பொண்ணுக்கு உன் கையால போடுற. வேண்டாண்டப்பா, வேண்டவே வேண்டாம். உன் பொண்டாட்டிக்கு இது தலைப்பிரசவம். தலைப்பிரசவம் மறுஜன்மம் எடுக்கிற மாதிரின்னு சொல்லுவா. நான் வந்து உன் பொண்டாட்டிக்கு வளையல் போட பிரசவத்துல உன் பொண்டாட்டியோ புள்ளையோ போய் சேர்ந்தா அப்புறம் ஏன் தலையை உருட்டுறதுக்கா? என்னம்மா, ஏமா இப்படி பேசுற? தெரிஞ்சுதான் பேசுற, இல்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? யார பார்த்துடா பைத்தியம் சொல்ற? நான் உன்னை பெத்தவிடா, என்ன பார்த்தா பைத்தியம் சொல்ற? வேண்டாண்டா, வேண்டாம். என் வயிறறிஞ்சு நான் ஏதாவது சொன்னேனா அப்புறம் போடா, என் கண் முன்ன நிக்காத. அத்தை, நீங்க எதுக்கு எமோஷன் ஆறீங்க? அவங்க செஞ்ச பாவம் அவங்களே அனுபவிப்பாங்க. நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க? டேய், நீ கவலைப்படாதடா. கௌசிக்கு சொகமா பிரசவம் நடக்கும்டா. நீ போய் வளகாப்பு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணடா. ஏண்டா, அம்மா இல்லாத வீட்டுல அப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றது இல்லடா. அந்த மாதிரி நான் வரேன்டா. வளகாப்புக்கு நீ ஏற்பாடு பண்றா, நான் வந்து பண்ணி தரேன்டா. போடா. சரிப்பா. சீ, அம்மா, போன்னு சொல்லிட்டேன். இனி என் முன்னாடி நிக்காத. நான் பிசாசா மாறத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் போடா, ப்ளீஸ். கரெக்டாக தான் இருக்கு. நான் கேஷை கொடுத்து அனுப்புறேன். ஓகே, இந்தாங்க சார். இது ஊருக்கு வெளியே எங்கேயோ ஒதுக்குப்புறமா இருக்கிற நிலப்பத்திரமா இருக்கு. சார், இது எங்க அம்மா அந்த காலத்தில் வாங்கி போட்ட இடம். வேற வழி இல்லாம தான் இதை அடமானம் வைக்கிறோம். இந்த இடம் பெருசா விலைக்கு போகாது. இந்த வழியா ட்ரங்க் ரோடு வேற வரும்னு சொல்றாங்க. வந்தா கவர்மெண்ட் இந்த இடத்தெல்லாம் எடுத்துக்கும். இல்ல சார், நான் நல்லா விசாரிச்சிட்டேன் சார். இந்த லேண்ட் வழியா எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்ல. ரோடு அங்க வர சந்தர்ப்பமே இல்ல சார். ஊருக்குள்ளதான் சார் இருக்கு. நீங்க என்னதான் சொன்னாலும் பெரிய விலைக்கெல்லாம் போகாது.
ஆமா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? சார் இது அடமானம் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் 1 lakh கொடுத்தா போதும் சார். ₹1,00,000? அதுவும் கடனாவா? ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா ஆபரேஷன் தேவைப்படுது சார். இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்தாச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, என் அம்மாவும் என் ஆத்துக்காரியும் அவங்க தாலி செயினை கூட. வேண்டாம் வேண்டாம், தாலி செயினை விற்கிற அளவுக்கு உங்க குடும்பம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க அம்மா எப்படி வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்ன சார் பண்றது, எல்லாம் போராத காலம் சார். எங்க அப்பாவோட உயிர் பிரச்சனை, நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். 2 மாசத்துல அந்த லேண்டை என்னால மீட்க முடியும் சார். அப்படி முடியலனா நீங்களே அந்த லேண்டை வித்து உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு சேர வேண்டியதை கொடுங்க சார் ப்ளீஸ். எனக்கு தேவைப்படுறது ஜஸ்ட் 1 lakh. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். இந்த நிலத்துக்காக இல்லைனாலும் உங்க அம்மாவோட நல்ல மனசுக்காக உங்க அப்பா உயிர் பிழைக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தோட இந்த பணத்தை தரேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க. சீதா, வைஷு, வாங்கம்மா. எங்க போனா இவ கூப்பிட்டா? என்னப்பா? என்னம்மா சீதா எங்க இருக்காளே? சீதா, சீதா. இது வந்துட்டேன்ப்பா. ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கத்தாத கோண்டு இருக்கான்ல, அவன் திருப்பதி போயிருந்தானா, லட்டு பிரசாதம் கொடுத்துருக்காங்க, மொத்தத்தையும் நமக்கே கொடுத்துட்டான் போல இருக்கு. ஏய், நீ மட்டும் சாப்பிடக்கூடாது, பிரசாதம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும், சரியா? பார்க்கலாம். அப்பா வாமா, வா வா கௌஷி. வா. அக்கா நீ தனியா வந்திருக்க? ஏண்டி இந்த நிலைமையில நீ தனியா வரணுமா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்க யாராவது வந்திருப்போம்ல. ஏம்மா, மாப்பிள்ள வரலையாம்மா? அவர் அவராத்துக்கு போயிருக்கார். அவாத்துக்குன்னா அதான் அவரோட அப்பா அம்மா அண்ணா மண்ணி இருக்கிற ஆத்துக்கு. அப்போ சமாதானம் ஆயிட்டேளா? அங்க போயிட்டு வந்த பிறகுதானே சமாதானமா சண்டையான்னு தெரியும். ஆமா, 1000 தான் இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு உன் மேல பாசம் போயிடுமா என்ன? ஏதோ அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தோணி இருக்கும், அதான் போயிருப்பாரு. பாசத்தை விட கட்டாயம் தான் ஜாஸ்திப்பா, அதனாலதான் போயிருக்கார். என்ன கட்டாயம்? நேக்கு வளகாப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கார். அத அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூப்பிட போயிருக்கார். நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன்ப்பா. ஏன்பா, ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கேன், உங்க முகம் இப்படி மாறுறதே? கௌசிமா, பெத்த பொண்ணு தாயாக போறா. இந்த சந்தோஷத்தை விட ஒரு பெத்தவனுக்கு வேற பெரிய சந்தோஷம் இருக்க முடியாதுமா. உன் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு 4 பேரோட ஆசீர்வாதத்தோட நடக்கிறது தாம்மா இந்த வளகாப்பு. நியாயமா இது இந்த ஆத்துல தான் நடக்கணும், அதுதான் முறையும் கூட. ஆனா இந்த ஏழை பிராமணனால நடத்த முடியலம்மா, நடத்தவும் வசதி இல்லம்மா. அது நினைச்சுதாம்மா நேக்கு வருத்தமா இருக்கு. ராஜரத்ன மாமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். நீங்க பணத்தை பத்தி கவலையே பட வேண்டாம், முன்னாடி இருந்து நடத்தினா போதும். அம்மா, அவருக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னே தெரியலம்மா. இருந்தாலும் இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குமா. என்ன பிரச்சனைப்பா? பத்மாவோட மாமனார் உயிருக்கு போராடின்னு இருக்கார், அதான். என்னக்கா சொல்ற? டாக்டர்ஸ் எல்லாம் பைபாஸ் ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டா. பாவம் பத்மா, கம்பெனி பிரச்சனையில ஏகப்பட்ட கடன் ஆயிடுத்து. பத்மாவும் ரங்கநாயகி அம்மாவும் தாலி சரட கூட வித்துட்டாளாம். பாவம்க்கா, அவங்களுக்கு அந்த நிலைமை. ஆமாண்டி, அவ கழுத்துல வெறும் மஞ்ச கைத்தோட இங்க வந்து நின்னப்ப எங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியா எடுத்து. பத்மாக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? கூட பிறந்தவனே பகையாளி ஆயிட்டானே. ஒவ்வொரு பிரச்சனையா வந்து என் பொண்ணு பத்மாவை மூழ்கடிச்சுக்கிட்டு இருக்கே. இப்ப ஆபரேஷனுக்கு பணம் புரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ஏன்பா முன்னாடியே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? நான் ராஜரத்ன மாமா கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. அதையும் சொல்லி பார்த்தோம், அவ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா. ஏன்? தன்மானம் தாமா காரணம். நான் பெத்த பொண்ணு பணம் இல்லாம ஏழையா இருக்கலாம்,
ஆனா சுய கௌரவத்துல கோடீஸ்வரிமா. எப்படியும் பணம் கிடைச்சிடுன்ற நம்பிக்கையில தான் அவ போயிருக்கா. சாரி மாமாவை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். நான் சொன்ன மாதிரி கௌசியோட வளகாப்பு நடத்துறதுக்கு நேக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனையும் இதுதாம்மா. பத்மாவோட மாமனார் இப்ப இருக்கிற நிலைமையில வளகாப்பு விழா எப்படிமா நடத்த முடியும்? அப்பா, சாரி மாமாக்கு ஒன்னும் ஆகாது. நல்ல விஷயத்த தள்ளி போட முடியுமா? இப்பவே இவளுக்கு 7 மாசம் ஆயிடுத்து. வளகாப்பு நடத்தலங்கிற குறை இருக்க கூடாது இல்லையாப்பா? எப்படியாவது நடத்திடுவோம். மனசு வருத்துதேம்மா. அப்பா, நீங்க குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி துளசி மாலை போட்டு நெய்வேத்தியம் படைச்சு அர்ச்சனை பண்றீங்களே, உங்களுக்கு அந்த பெருமாள் மேல நம்பிக்கை இருக்குல்லப்பா? என்னம்மா அப்படி கேட்டுட்டேன்? சோதிக்கிறதும் அவர்தான், அந்த சோதனையில இருந்து நம்மளை காப்பாத்துறதும் அவர்தான்மா. அப்படின்னா இது அவர் நடத்துற சோதனையா நினைச்சுப்போம். நம்மள அந்த சோதனையில இருந்து அவர் காப்பாத்த மாட்டாரா என்ன? அப்போ பெருமாள் மேல பாரத்தை போட்டு இந்த வளகாப்பை நடத்தலாம்னு சொல்றீங்க? ஆமாப்பா, பெருமாள் கண்ணு முன்னாடி நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு குறையும் வராது. என்ன சொல்றேன்? ஆமாம்மா, நான் முடிவே பண்ணிட்டேம்மா. என் பொண்ணு கௌசியோட வளகாப்ப பெருமாள் சன்னிதியில நடத்துறதுன்னு முடிவே பண்ணிட்டேம்மா. சரியா? சரிப்பா. யோ கோதண்டா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாயா? சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன சார் ஸ்பை மாதிரி எப்படி வேவ பார்த்துட்டு வந்திருக்கேன், என்ன போய் நம்ப மாட்டேங்கிறீங்க? கோதண்டம், நீ சொல்றது பார்த்தா பணம் நகை காரு எல்லாம் போச்சா? என்னையா நீ போச்சுன்னு சொல்ற? போக வச்சிட்டோம்ல. கரெக்டா சொன்னீங்க. எனக்கு கூட மனசுல லேசா உறுத்தல் இருந்துச்சு. அன்னைக்கு பத்மா நகையை வித்துட்டு வரும்போது கூட பிடி கொடுக்காம தான் பேசினா. ஒருவேளை அவங்க எதையாவது பிடிச்சு கரை சேர்ந்துருவாங்களோ தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு மொத்தமும் கடலுக்குள்ள முழுகி போச்சு. ஊரை சுத்தி கடந்து ஆரம்பிச்சேன். நிலைமை இன்னும் கீழே இறங்கி போச்சு. ரங்கநாயகியும் பத்மாவும் அவங்க தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டு இப்போ மஞ்ச கயிறுல தாலிய கோத்துக்கிட்டு இருக்காங்களா?